எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐயப்பன் மாலை பார்ட் 2. இன்னைக்கு பாப்பாவும் அவங்க அப்பாவும் கோவில் கிளம்புறாங்க. இன்னைக்கு இருமுடி கட்டுறது, அதனால வந்து நாங்கள் கோவிலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ரெடி ஆயாச்சு, கிளம்ப வேண்டியதுதான். ஆனால் எனக்கு தான் தலை, இவங்க அங்கே போய் வாரிக்கலாம். ஆமாம், பாப்பாவுக்கு ஈரமாக இருக்கீங்களா, அதனால வந்து அங்கே போயிட்டு குடிமை போட்டு விடலாம் சொல்லிட்டு பாப்பாவுக்கு மட்டும் இந்த தலை சீவலை. நாங்கெல்லாம் ரெடி ஆயாச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. சந்தனம் வச்சது எப்படி பட்டை மாதிரி இப்படி இழுத்து ஊற்றின்னு இருக்கு பாருங்க, டிசைனா நாம மாதிரி இருக்கு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயாச்சு, கோவிலில் போயிட்டு பார்க்கலாம். பாருங்க, பேகு, ட்ரெஸ்ஸு, பாப்பாவுக்கு தேவையான இந்த பேகு, ட்ரெஸ்ஸு, இதெல்லாம்னா பேகு, ட்ரெஸ்ஸு, புக்கு வச்சுருக்கோம் படிக்கிறதுக்காக. எடுத்துட்டு போகிறாங்க. இதில் பின்ன போர் அடிச்சா ஃபோன் தான் பார்ப்போம், ஆனால் ஃபோனுக்கு சார்ஜ் போடுறதுக்கு எதுவும் இருக்காதுல்ல. இதோ இதில் வந்து டவலு, பெட்ஷீட்னா இருக்குது. இதில் பெட்ஷீட்டை கவர் போட்டு சேஃப்டியாக ஆச்சுன்னு போகிறாள். இங்கே பாருங்க, ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. நல்லா ஃபேன் காற்று வாங்கிட்டு பத்துட்டு இருக்காரு சார். இப்போ எந்திரிச்சிட்டோம், சவுண்டு கேட்டவனே எந்திரிச்சிட்டான். இங்கே தம்பிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்போம். ட்ரெஸ்ஸு, டவலு, தண்ணி எல்லாம் எடுத்தாச்சு. இங்கே பாருங்க, மம்மி ரெடி ஆயிட்டாங்க. அங்க டேடியும் ரெடி ஆயிட்டாரு. என்னுடைய மம்மி, என்னுடைய டேடி. ஓகே, கோயிலில் போயிட்டு பார்க்கலாம். அவங்க தான் பொட்டி பொட்டி. பாருங்க, இவரு தான் தோய். வாங்க இப்போ மம்மி கிட்ட போலாம். என்ன மம்மி பண்றீங்க? பழம் எடுக்கிறாங்க, வாழைப்பழம். பழம் எடுத்துக்கிறேன்னா பாப்பாலாம் யாருமே சாப்பிடலைங்களா, அங்கே போய் பசிக்கிட்டு சொன்னால் கொடுக்கலான்றதுக்காக பழம் எடுத்துக்கிறேன். வாழைப்பழம் இருமுடி கட்டிட்டு தான் சாப்பிடணும். ஆமாம், இருமுடி கட்டிட்டு தான் சாப்பிடணும். அதனால வந்து சாப்பிடல பாப்பாலாம். பாப்பா சாப்பிட சொன்னா, ஆனால் அவங்க வேணாம் சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா சாப்பிடாதனால அவங்களும் வேணாம் சொல்லிட்டாங்க. அதனால பழம் மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். பால் மட்டும் குடிச்சாங்க. கோவிலுக்கு வந்துட்டோம். நைன் ஓ கிளாக்லாம் கோவிலுக்கு வர சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அங்கே போகவே 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. போயிட்டு கோவிலெல்லாம் சுற்றி வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அபிஷேகம்லாம் பண்ணாங்களா, சாமியெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்தோம். அபிஷேகம்லாம் முடிஞ்ச பிறகு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். நியாயமே இல்லை சொல்லிட்டா. என்ன பாரு, குட்டி தாத்தா கிட்ட போங்க. குட்டி பிள்ளை, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்கிட்டே உன் காட்டுக்காது வேலை காட்டு. இங்கே பாருங்க, நான் அப்பா கிட்ட போக மாட்டேன். இங்கே பாருப்பா, அப்போ இங்கே பாருங்க, அப்போ குட்டு இங்கே பாருங்க. பாட்டிக்கிட்ட வாங்க, பாட்டிக்கிட்டு போறீங்களா? பாட்டிக்கிட்ட வாங்க. அதை அப்புறம் பார்க்கலாம். செல்லக்குட்டி தம்பி, பாட்டிக்கிட்ட வரீங்களா? வாங்க 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 வாங்க. செல்லக்குட்டியா, போறீங்களா? தாத்தா கிட்ட போறீங்களா? போறீங்களா தாத்தா கிட்ட? நீ வரவானா? குட்டி பிள்ளை, அப்போ அப்போ வரேன். குட்டி பிள்ளை, தாத்தா 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 பாய். குட்டி பிள்ளை இங்கே பாரு. தாத்தா வாங்க. தம்பி பாய். பாய் போலாமா? தாத்தா பாய் போலாமா? என்கிட்ட எங்க வரீங்க? நீ இரு, நான் போய் ஒரு ரவுண்டு வரேன். நான் ஒரு ரவுண்டு வரேன். என்ன பண்றீங்க? தேங்காய் பிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. எதுக்கு இந்த தேங்காய்? கோயிலில் உடைக்கிறதுக்கு தான். கோயிலில் எல்லா கோயிலும் உடைக்கிறது. இதை வந்து நம்மளையே வந்து உடச்சி என்னது உரிச்சு தேய்க்க சொல்லியிருக்காங்க. அப்படியா? உங்கள் தேங்காய் நீங்கள் தான் தேய்க்கணும்.
தம்பி பங்க தம்பி கொடுங்க தேய்க்கிறதுக்கு. மாலை போட்டிருக்கணும். மாலை போடுறதுன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லையா மாமி? அவன் ஹெல்ப் பண்ற பேர்ல இன்னும் தான் வேலை கொடுப்பாங்க. எல்லா தேங்காயும் உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்காங்க. நான் தம்பி வச்சிட்டு இருக்கேன். நல்லா தேய்ங்க. தேய்க்கிற தேயில நல்லா ஓடு ஃபுல்லாக தேஞ்சி உள்ளே இருக்கிற இதெல்லாம் தெரியணும் தேங்காய். ஒரு சிலர் அங்கே வந்து தான் மாலை போட்டுக்கிட்டாங்களே, அப்படியே மாலை போட்டுட்டு இருமுடி கட்டிட்டு கிளம்புற மாதிரி. நாங்களும் அப்படி தான் போடலான்னு இருந்தோம். அப்புறம் பாப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டாங்களா, கொஞ்சம் முன்னாடியே போடணும் அப்படின்னு. அவங்க 1 வாரம் 10 நாள் முன்னாடியே போடணும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போடுவோமே அப்படி சொல்லிட்டு நாங்கள் 2 நாளுக்கு முன்னாடி போட்டோம். கிளம்புற அன்றைக்கி பார்த்திங்கன்னா 3ஆவது நாள் கணக்கு பண்ணி. ஒருத்தவங்களுக்கும் 6 தேங்காய் கொடுத்துருந்தாங்க. அவங்க கையிலே கொடுத்துட்டாங்க. அதில் எல்லாமே வந்து தேய்க்க சொல்லி அதை தான் எல்லாருமே உட்காந்து தேய்ச்சிட்டு இருந்தாங்களே. அப்படியே நாங்களும் உட்காந்து அப்படியே கும்பலாக ஒரு தேங்காவாக தேய்ச்சிட்டு இருந்தோம். இவனு பாருங்க கம்மலை பிடிச்சி இழுத்துனுங்கிறாரு. டை டை கம்மலை வர்றா, என்ன பண்ணுறீங்க? தூங்கி எந்திரிச்சிட்டாரு இவர். தூக்கம் தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? கம்மலை போட்டு இழுக்கிறாரு அவரு, முடியும் கம்மலையும். என்ன மலைபுரம் தேய்ச்சிட்டிங்களா தேங்காவெலாம்? அங்கே இன்னும் வச்சுன்னு இருக்காங்க. அந்த பூ என்ன பூன்னு பார்க்கலாமா? வாங்களேன். பிடிமா தம்பி பிடிமா. அது பறிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஹைட்டில் இருக்குது. வாங்க. சிவன்லிங்க பூ. சிவலிங்க பூவா? ஆமாம், லிங்கம் மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்களேன், மேலே பாருங்க நிறைய பூ இருக்கு. சிவன் மாதிரியே இருக்கும், லிங்கம் மாதிரியே நிறைய இருக்கு பூ. காட்டுங்களா, கையில் எடுத்துக்கிறத காட்டுங்களேன். பாப்பா ஒன்று கையில் எடுத்து வச்சுருக்காங்க. முட்டா இருக்கு, ஆனால் கீழே விழுந்துட்டு இருக்கு. இங்கே எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். பிரித்து பார்க்கலாமா? ஆனால் பிரிச்சா எப்படி இருக்கும் தெரியல. இந்த பாருங்க அடியில் காம்பு இல்லை, ஃபுல்லாக பிச்சுக்கிட்டு வருது. எடுத்ததையும் வீணாக்குறீங்க மம்மி, எடுத்ததையும் வீணாக்கிட்டீங்க. அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா, எடுத்ததையும் வீணாக்கிட்டாங்க. ஆக்கல, இதில் கீழே காம்பு இல்லை, அதனால எல்லாமே பிச்சுக்கிட்டு வந்துடுச்சு. இப்படியே நம்ம வச்சுப்போம். காமிங்க, அதை கொடுங்க. நல்ல வாசனையாக இருக்கு, சூப்பராக இருக்குது வாசனையாக. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வாசனையாக இருக்குது. காய் பாருங்களேன், நல்லா பெருசு பெருசாக இருக்குது. சிவலிங்க பூ. எங்கே வந்தாலும் உங்களுக்கு சாக்லேட் கிடச்சிடுது. ஏது சாக்லேட்டு? அதுவா, ஒரு அக்காவுக்கு பர்த்டே, அதனால சாக்லேட் தந்தாங்க. ஒண்ணு எனக்கு தந்தாங்க, அதை சாப்பிட்டேன். பாட்டிக்கு தந்ததை பாட்டி எனக்கு தந்துட்டாங்க. இவங்களுக்கு எங்கே போனாலும் சாக்லேட் கிடச்சிடுது. நாங்கள் பிடிங்க, வேற ஏதாவது கிடைக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பாருங்க தெரியுதா, சூப்பராக இருக்குது. நிறைய இருக்குது, ஆனால் எல்லாமே மேலே இருக்குது. மொட்டெல்லாம் நிறைய இருக்குது கீழே, ஆனால் பூத்ததெல்லாம் மேலே தான் இருக்குங்களே. ஏனிலாம் போட்டிருக்காங்க, ஏரி பறிக்கிறதுக்காக போட்டுக்கிறாங்க பொழுது. ஏரியெலாம் பறிக்க முடியாது. வாங்க வாங்க. நெய் தேங்காய் கட்டுறதுக்காக தேங்காய் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. தேங்காய் உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து கொஞ்சமாக மஞ்சள் தடவிட்டு வத்தியில் காட்டி வச்சிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், பிரசாதம் கொடுக்கறதுக்காக எல்லாமே தொன்னையில் வச்சிட்டு இருந்தாங்க. என்னென்னா பஞ்சாமிர்தம், அடுத்து கேசரி, அப்புறம் கொஞ்சமாக வந்து தயிர் சாதம், இது சுண்டல் கொஞ்சம், இதெல்லாமே வச்சு அதையுமே கொடுத்தாங்க. இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அரிசி கொட்டிகிட்ருக்காங்க. அரிசியில் வந்து கொஞ்சமாக மிளகு,
அப்புறம் பச்சைப்பருப்பு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இது எதுக்காகன்னா நம்ம இருமுடி கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த பையில் வந்து போடுறதுக்காக, நெய் தேங்காவுடைய பையில் போட்டு இதை வந்து கட்டுறதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருந்தாங்க. அப்படியே பிரசாதமும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, வாங்கி நாங்களும் எல்லாருமே சாப்பிட்டோம். அதை சாப்பிடும்போதுல இங்கே உட்காந்துட்ருக்க எல்லா சாமியுமே கன்னி சாமிங்க. ஃபஸ்ட்டு வந்து கன்னி சாமிங்களுக்கெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற சாமிங்களுக்கெல்லாம் கட்டுவாங்க இருமுடி. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் இருமுடி கட்டுறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நெய்யை வந்து ஐயப்பன் முன்னாடி வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நெய் தேங்காவில் அந்த நெய்யை ஊற்றுறாங்களே. சரணமையப்பா சரணமையப்பா சுவாமியே ஐயப்ப சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணமையப்பா சரணமையப்பா ஐயப்போ சுவாமியே ஐயப்பா சுவாமியே ஐயப்பா சுவாமிக்கு எனக்குலாம் ஐயப்பா சரணமையப்பா சரணமையப்பா ஏன் பஸ்ஸில் இருக்கு போடு. ஐயப்போ ஐயப்ப சரணம் ஐயப்பா 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 சுவாமி காண்ட ஐயப்போ சரணமயப்பா சரணமயப்பா ஐயப்போ சுவாமியே எப்படி சுவாமி சரணம் ஐயப்பா 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 சரணமையப்பா. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு இருமுடியில் ஒரு நெய் தேங்காய் கட்டியாச்சு, அது இருமுடி தேங்காய். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு தேங்காய் இப்போது நெய் தேங்காய் கட்டிகிட்ருக்கோம். இது எதுக்காகன்னா நான் லாஸ்ட் இயர் வேண்டிக்கிட்டேன் அடுத்த வருஷத்துக்குள்ளே நல்லபடியாக குழந்த பிறந்துச்சுன்னா பாப்பா கையால் குழந்த கையால் வந்து நெய் தேங்காய் கட்டி அனுப்புகிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த தேங்காய் தான் இப்போ கட்டிகிட்ருக்கோமே. போன வருஷம் பார்த்திங்கன்னா பாப்பா ஃபஸ்ட் இயர் போட்டு போனாங்க கன்னிசாமி கையால் வந்து கட்டிக்கிட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, அதனால் வந்து பாப்பா கையில் கட்டி அனுப்புனேன். அடுத்து ஒரு வருஷமே ஆகலை, தம்பி பிறந்துட்டான். பாப்பா கையில் நெய் தேங்காய் கட்டி அனுப்பி தான் வேண்டிக்கிட்டேனே, அதனால் வந்து இந்த வருஷமும் பாப்பா கையாலேயே கட்டி அனுப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு அதனால தான் இந்த வருஷமும் பாப்பா கையாலே கட்டிகிட்டு இருக்கேனே. எங்கள் வீட்டுக்காரர் அவர்கிட்ட கட்ட சொன்னார், ஏன்னா வந்து பாப்பாவில் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது இல்லைங்களா ஏறுறதுக்கு, அதனால் வந்து நான் எடுத்துக்கிறேன் என் கையில் கட்டு அப்படி சொன்னார். நான் வந்து பாப்பா கிட்ட கட்டி வேண்டிக்கிட்டதுனால பாப்பா கிட்டவே வந்து கட்டி விட்டுடுறேன் அப்படி சொல்லிட்டு கட்டினேன். எப்படியா இருந்தாலும் அவர் தான் எடுத்துக்க போகிறாரு, பாப்பா கையில் கட்டினாலும் பாப்பா அவர் கையில் கட்டினாலும், அதனால் வந்து நான் பாப்பா கையிலேயே நெய் தேங்காய் கட்டிட்டேன். சரணமையப்பா ஓம் சரணமையப்பா 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 ஐயப்போ சுவாமியே ஐயப்ப சரணம். ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயப்பா. இன்னும் 2 வருஷத்துக்கு அவனும் உன் கூட வந்துடுவான்.
சனமையப்பா ஏன் பசிங்கம்மா? சனமையப்பா இருமுடிலாம் கட்டி முடித்த பிறகு எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கின பிறகு இங்கே எடுத்துகிட்டு வந்து எல்லாருடைய இருமுடி பையும் எல்லாம் ஒன்றா வைக்கிறாங்க. யாரோடைய இதுன்னு அடையாளம் தெரியணும் இல்லைங்களா, அதனால் வந்து பேரும் டோக்கன் நம்பரும் எழுதி எல்லாமே செட்டாக அப்படியே வச்சுருக்காங்க. அப்போ தான் எதுவுமே மிஸ் ஆகாமல் இருக்குங்களே, அப்படியே செட்டாக எடுத்துக்கலாம். சுவாமியே கிடைக்க மாட்டேங்குது. காய்களை கட்டும் போதே உருகிட்டு போடுறாங்க. அதாவது 3வது சாமி போகிறப்ப மணி கட்டணும். ஆமாம், அப்போ தான் பலன் அது. அந்த 3வது சாமி போகிறப்ப நிறைய மணி கட்டணுமே. 3வது வருஷம் போகிற சாமிலாம் கட்டணும். 3வது வருஷம் மாலை போட்டு போகிற சாமியை மணிகண்ட சுவாமின்னு சொல்லுவாங்க. அவங்க கழுத்தில் வந்து மணி கட்டி அனுப்புவாங்க. இந்த மணியை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து கோவிலில் கட்டணுமா, அதனால் வந்து இங்கேருந்து கட்டிட்டு போவாங்க. ஆனால் கட்டுறதுக்கு முன்னாடியே அங்கே எல்லாருமே வந்து அதை வந்து எடுத்துப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் வைக்கிறதுக்காக. நிறைய பேர் குழந்தலாம் இல்லாமல் இருக்கும் பார்த்திங்களா, இந்த மணி வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சா சீக்கிரமாக குழந்த பிறந்துடும் சொல்லுவாங்க. இவங்க ஏன் இத்தனை மணி வச்சுருக்காங்கன்னா, ஒருத்தவங்க மட்டும்தான் 3வது வருஷம், எல்லாருமே 3வது வருஷம் இல்லை, ஒரு சிலர் வேண்டுதலுக்காக கட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒருத்தவங்களே வந்து காசு கொடுத்து நிறைய மணி வாங்கி அவங்க வந்து கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறைய பேருக்கு வந்து எடுத்துகிட்டு போனால் குழந்த பாக்கியம் கிடைக்கும் இல்லைங்களா, அதனால் வந்து அவங்க கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்காக தான் இத்தனை மணி கட்டியிருக்காங்களே ஒருத்தவங்களுக்கே. கன்னிசாமி எல்லாருக்குமே வந்து ஒரு மணி போட்டு விட்டாங்க. அடுத்தது மீதி இருந்த மணி யார் வாங்கினாங்களோ அவங்க 3வது வருஷம் போகிறாங்க. மீதி எல்லா மணியுமே அவங்க கழுத்திலே போட்டு விட்டாங்க. இது என்னுடைய சாப்பாடு, இது பாட்டியோடைய சாப்பாடுலேயே சாப்பிட்றாங்க. 2 பேரும் ஒரே தட்டிலே சாப்பிட்டு இவங்க அப்பளத்தை மட்டும் சாப்பிட்றாங்க. உருளைக்கிழங்கு பொரியல், சூறாவளி அடிட்டு பாருங்க, புயல் 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 எப்படி பாருங்க பாருங்க. காற்று பயங்கரமாக அடிக்குது. இங்கே பாருங்களேன், எதிரிலையோ பலாப்பழம் காய்ச்சிருக்கு, 2 பழம் காய்ச்சிருக்கு. காட்டுற பாருங்களேன், காலையில் வந்தோடனே பார்த்துட்டு இருங்க, காட்டுற பாருங்களேன். அந்த வீடு தெரியுமான்னு தெரியும். தெரியுதுங்களா, தெரியுது பாருங்க. அதோ என் கைக்கு நேராக இருக்காதான், குட்டியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, அது வெயில்னால அப்படி தெரியுது. இதோ தான் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குல்ல. மாமரத்தில் மாங்காய் இருக்கு, கோவில் உள்ளவே இருக்கு மரம், தெரியுதா? பிஞ்சா இருக்கு எல்லாமே.
முத்தி இருந்தாலும் நம்ம பறிக்கலாம் முடியாது, ஏன்னா ஹைட்டில் இருக்குது, கீழெல்லாம் இல்லை. இந்த சைடு மாமரம், மதில் செவத்துக்கு அந்த சைடு வந்து பலாமரம். நிறைய மரம் இருக்குது பாருங்க, நீட்டுக்கு மரம் இருக்குது. வில்வ மரம், தென்னை மரம். சூப்பராக காத்தடிக்குது, செம்ம காத்தடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களா, இங்கேயும் கோலம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. அத்தடி இன்னொரு கோலம் இருக்குது, இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. ஹே பாருங்க, இந்த கோலம் அழகாக இருக்குல்ல. கோலம்னா முடிஞ்சுது, எல்லாம் கோலமும் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, சாமி நட சாத்திட்டாங்க கதவு. இருமுடியெல்லாம் கட்டியாச்சு பாப்பாவுக்கு, அவருக்கெல்லாம் கட்டியாச்சு. இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. சாமிக்கெல்லாம் கட்டின பிறகு தான் கிளம்புவாங்களே. வேனும் வந்துருச்சு, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு 3 மணி ஆகிடும் கிளம்புறதுக்கு. சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் கட்டி முடித்த பிறகு கிளம்ப வேண்டியதுதான். சாமியே ஆமாம், சாமியெல்லாம் வண்டி ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பணுமே. இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வீட்டுக்கெலாம் போகல நாங்கள், ஆனால் டைம் ஆகும் போல். அவங்க கிளம்புன பிறகு கிளம்பலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொன்னால் என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு எல்லாம் சிப்ஸு பாக்கெட்டு. அதான் தாத்தாவும் பாட்டி வந்தால் எதுவும் வாங்கி தர மாட்டாங்களா இதெல்லாம்? இது வேணா இது வேணா அது வேணான்னு சொல்லுவீங்களா? அதனால அவங்க அப்பா கூப்பிட்டு போய் வாங்கிட்டு வந்துக்கிறாங்க மேடம். சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி இல்லாதொரு சரணம் பொன்னையப்பா திருப்பதி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி சரணம் சரணம் பொன்னையப்பா சாமியே அப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. எப்படி இருப்பது நல்ல தம்பு. சாமியே சரணமையப்பா.